ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நடத்துகிற ஏர்ஃபோர்ஸ் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஏர்ஃபோர்ஸ் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற 3 பிரான்ச்சுக்கு நடக்குது. ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து ஆஃப்கேட் எக்ஸாம் ப்ளஸ் எஸ்எஸ்பி. டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து ஆஃப்கேட் எக்ஸாம் ப்ளஸ் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் ப்ளஸ் எஸ்எஸ்பி இருக்கும். தேர்ட் பிரான்ச் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து ஆஃப்கேட் எக்ஸாம் ப்ளஸ் எஸ்எஸ்பி ப்ளஸ் பைலட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆஃப்கேட் எக்ஸாமுக்குரிய சிலபஸ், அப்புறம் வந்து என்னென்ன புக்கெல்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ஜிகே. இன் ஜிகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரியில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணுன்றது தேவை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையும்லாம் படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம இப்போ எல்லா டாப்பிக்கையும் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஓகேங்களா? மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜிகே எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம செலக்டிவானதை மட்டும், முக்கியமானதை மட்டும் படிக்கணும். இப்போ ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் படிக்கணும், அப்புறம் வேதாஸை பற்றி படிக்கணும், அப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன், அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ், அதோட ஃபவுண்டர் யார், அப்போ வந்து ஏதாவது அவங்க வார் நடந்திருக்கா, இம்பார்ட்டன்ட் வார் எது நடந்திருக்கா, எந்த இயரில் நடந்திருக்கு, யாருக்கு நடந்திருக்கு, அந்த இதை மட்டும் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் மிடிவல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமானது வந்து டெல்லி சுல்தானேட், அப்புறம் வந்து முகல் எம்பையர்ஸில் அக்பர், பாபர், அவங்கள பற்றி இம்பார்ட்டண்டான டாப்பிக்லாம் படிக்கணும். அவங்க எந்தெந்த எது வார் நடந்திருக்கா, இம்பார்ட்டண்டான வார்ஸ் முக்கியமாக பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இயர் வந்து எது நடந்துச்சுன்னு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து படித்து வச்சுக்கோங்க. குவைட் இந்தியா மூமெண்ட் எப்போ நடந்துச்சு, சூரத் ஸ்பிளிட் எப்போ நடந்துச்சு, எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸில் நிறையா இருக்குது, அதில் எல்லாமேலாம் படிக்க முடியாது. சயின்ஸில் வந்து டிசீசஸ், இப்போ வந்து இந்த டிசீஸ் வந்து எதனால் காசு ஆகுது, வைரஸ் டிசீஸா, இது பாக்டீரியன் டிசீஸா, இல்லை ஃபங்கை டிசீஸா அப்படின்றத மட்டும் அதை படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹியூமன் அனாட்டமினா டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதை பற்றி படித்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து விட்டமின்ஸ் அண்ட் இட்ஸ் டிஃபிஷியன்சி, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எந்தெந்த விட்டமின் குறைபாடுனால என்னென்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டிங்கிறது வந்து பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்னா யாருக்கு லெட்டர் அனுப்புவாங்க, அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி டாப்பிக்லாம் நல்லா படித்து வச்சுக்கிறணும். அதில் அப்புறம் வந்து பாலிட்டியில் வந்து பேக் ஆஃப் பாரோடு மெட்டீரியல்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரிகிட்டேருந்து வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது வந்து நம்ம யூஎஸ்ஏட்டேருந்து பாரோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டாப்பிக்கில் எந்தெந்த கண்ட்ரிகிட்டேருந்து பாரோ பண்ணுங்கிற அந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸு, ரிவர்ஸு, டெசர்ட்டு, மவுண்டைன் பீக்ஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதெல்லாம் வந்து அப்புறம் சாயில்ஸை பற்றி படித்து வச்சுக்கணும். ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எல்லாத்தையும் தான் படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். டிஃபென்ஸ் ரிலேட்டட்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ஐஎன்எஸ், இந்தியன் நேவல்ஸ் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கமிஷன் பண்ணியிருப்பாங்க, கொச்சியோ இல்லை சென்னையோ இல்லை மும்பையோ எங்கேயோ ஒரு இடத்துல கமிஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மிசைல்னால் ஏதோ அக்னியோ பிருத்திவியோ ஏதோ ஒன்று இப்போ டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ரேஞ்ச் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேஞ்சுனா ஏர் டு ஏர் மிசைலா, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலா, அது எவ்வளோ தூரம் போகும், அது பேலோடு என்ன, அந்த பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை டிசைன் பண்ணது யார். இப்போ ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இந்தியா வந்து இன்னொரு கண்ட்ரி கூட வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கு போட்டிருப்பாங்க. ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ரெஞ்சு கூட வாங்குறதுக்கு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு உயரிய பதவி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மகேந்திர சிங் தோனிக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யாருக்காவது கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து அவங்க ஏதாவது அவார்டு வின் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி யார் வின் பண்ணால், ஃபைனல் யாருக்கு நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு வரப்போகிற வேர்ல்டு கப் எங்கே நடக்கும், ஒலிம்பிக் எங்கே நடக்கும், கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஹாக்கி, ஒலிம்பிக்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அவார்ட்ஸுங்கிறது வந்து
இந்த பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து ஃபிலிம் அவார்ட்ஸும் கேட்பாங்க, ஆஸ்கார் அவார்ட்ஸு, அப்புறம் கிராமி அவார்ட்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து லாஸ்ட் டாபிக் வந்து ஸ்டேட்டிக் ஜிகே. ஸ்டேட்டிக் ஜிகேங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்தியாவிலே நீளமான நதி என்ன, இந்தியாவிலேயே உயரமான வாட்டர் ஃபால்ஸ் என்ன, இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார், ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து மாற போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேட்டிக்கான கொஸ்டின். எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இது வந்து நிலையான கொஸ்டின்ஸ் தான், ஸ்டேட்டிக் கொஸ்டின்ஸ். அதனால தான் இது ஸ்டேட்டிக் ஜிகேன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நிறைய டாபிக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். புக்கை ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது. இப்படி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எடுத்து படித்தாலே போதும். நம்மளுக்கு ஜிகேலேருந்து வரப்போகிற கொஸ்டின்ஸ் மொத்தமே ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் வரும், ஓகேங்களா? அதுலேருந்து இதில் கண்டிப்பாக வரும். அது மூலம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யுவர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுங்கிறது தான் வந்து பேசிக்கான டாபிக். இந்த டாபிக் பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்க முடியும். ஏன்னா பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் அந்த மித்த இருக்க 2 டாப்பிக்கும் போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க இம்பார்ட்டண்டானது வந்து ட்ரெயின் அண்ட் போட் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். அதில் வந்து எப்படியும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப டஃபாக கேட்டிருக்காங்களா இல்லை மீடியமாக கேட்டிருக்காங்களா, அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாமில் நம்ம போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர், ஓகேங்களா? ஒரு நாள் டெய்லி நீங்கள் வந்து வீட்டில் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். நீங்கள் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோஸ் போட போகிறேன். எப்படி வந்து நம்ம ட்ரிக்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி வந்து கம்மியான டயத்தில் வந்து அந்த சம்மை வந்து முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு நான் சால்வ் பண்ணி போட போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், டெய்லி வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி அதோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து போய் கொஸ்டினை பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்கள். என்னடா இவன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பியில் அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா எஸ்எஸ்பியில் நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷனில் கண்டிப்பாக நீங்கள் தனியாளாக நின்று இங்கிலீஷ் பேசியே ஆகணும். ஸோ டெய்லி வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் படிங்க. அதில் தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டிக்ஷனரியை பார்த்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ், க்ளோஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஊடால ஒரு வேர்டு விட்டுருப்பாங்க. அந்த வேர்ட்ஸில் வந்து நம்ம என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பேராஜம்பிள்ஸ் வந்து எல்லா ஆஃப் கட்லேயும் கேட்கல, அது ஏதோ ஒரு வட்டம் கேட்குறாங்க. பேராகிராஃப் வந்து மாற்றி சஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங் வர்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கிலீஷுக்கு வந்து என்னென்ன புக்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். யுவர்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் மன் அவுட்னா ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வேர்ட்ஸில் வந்து ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கேட்பாங்க. அப்புறம் வந்து அனாலஜி, வென் டயக்ராம், அப்புறம் ஃபிகர்ஸை வச்சு தான் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபிகர்ஸ் வச்சு எப்படின்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த ஃபிகர் வரும் அப்படின்னு சொல்லி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் வந்து ஃபிகர் சீரீஸ், தொடர்ந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அதுக்கடுத்த ஃபிகர் வந்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸு. ஆஃப்கட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிகேயில் வந்து லூசன்ட் இல்லைனா அரிகண்ட் பப்ளிகேஷனோட ஜிகே புக்ஸ் ஏதாவது ஒரு புக்கு மட்டும் படித்தா போதும். நான் ஃபஸ்ட்டு மேலே சொன்ன டாபிக்ஸ் மட்டும் அந்த இதில் படித்தா போதும். இந்த புக்ஸில் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கடைசி இந்த 2 புக்லேயுமே வந்து கடைசி ஒரு 20 to 30 பேஜஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கொடுத்துருப்பாங்க, மிஸ்செலனஸ்ன்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக் பை ராஜேஷ் வர்மா, அந்த புக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நிறையா ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு வந்து எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற ட்ரிக்ஸும் நானும் போடுறேன். இந்த புக்கில் இருக்க சம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் பை எஸ்பி பக்சி, அந்த புக்கில் வந்து நம்ம மேலே சொல்லியிருக்க எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக அதில் வந்து கவர் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அவர்கள் புக்கு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் செட்டு. அரிஹந்த் பப்ளிகேஷனோட ஆஃப் கைட் புக்கு வந்து ப்ராக்டிஸ் செட்டு. இந்த மேலே இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் எவ்வளோ மார்க் வருது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியும் படிச்சுக்கிட்டே வாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சக்ஸஸ் மந்த்ரா. ஒரே ஒரு சக்ஸஸ் மந்த்ரா தான் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்னென்னா ஸ்டடி ப்ளஸ் ப்ராக்டிஸ். ஒன்று படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, படிக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து வேறு சப்ஸ்டியூட்டே கிடையாது. டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. ஹார்ட் ஒர்க்கு நான் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்க, 12 மணி நேரம் படிங்கலாம் சொல்லலை. ஒரு 3 to 4 hours ஒரு நாளைக்கு. அது எஃபெக்டிவாக படிக்கணும். உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது, ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஒரு தனி ரூமில் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் எஃபெக்டிவாக வேறு எந்த நினைப்பு இல்லாமல் படிக்கணும். ஜெய்ஹிந்த்.